எனக்கு இப்பதான் ஞாபகம் வருது பூ. ஆமா தம்பி ஜாகரி, யார் ஜெயிச்சது? அப்படியா, என்பதானோ? தம்பி ஜாகரி, ஓட்டு என்ற இடத்துல தானே போய் கேட்பாவே எல்லாரும். இதுவும் நல்ல ஐடியாவா இருக்கு பூ. நம்ம டிவியை போட்டு விட எல்லாரும் கூட உட்காந்து பாப்போம். அப்படின்னு எனக்கு ரிசல்ட் தெரிஞ்சிரும். செவிக்க போறது டோப்பா மண்டையா குடுமையானு பாத்துருவோம். வெற்றி நிச்சயம், இது வேத சத்தியம், உன்னை வெல்வதே நான் கொண்ட லட்சியம், என்னை மதித்தால் என்னுயிர் தந்து காப்பேன், என்னை மிதித்தால் இரண்டில் ஒன்று பார்ப்பேன், உன்னை வெல்வேன், சவால் வேண்டாம் உன்னை கொள்வேன். வெற்றி நிச்சயம், இது வேத சத்தியம். சாமிமா, என்னம்மா பாட்டுலாம் பயங்கரமா இருக்கு. எம்மா, இன்னைக்கு என்ன நாள்னு உனக்கு தெரியுமா? என்ன நாளுமா? சரித்திரத்துல பதிவிட வேண்டிய நாள். நம் வெற்றி காணும் அந்த நாள் இந்த நாள். என்னம்மா சொல்லியா, உன் பிறந்த நாளா? எம்மா, சரித்திர படைக்க போற நாள்னு சொல்றேன், பிறந்த நாளான்னு கேக்குறா? நான் பிறந்ததே ஒரு அற்புதமான அதிசயமான விஷயம்தான். அதனால அந்த நாள் இந்த நாள் கூட வந்து ஒப்பிட முடியாதுமா. இது அதுக்கும் மேலாக நம்ம கொண்டாட வேண்டிய நாள். அந்த வானரவியல் தூசியா நினைச்சு இன்னைக்கு தட்டி விடுற நாள்மா. என்னம்மா சொல்றா? எம்மா, நீ என்னத்தான் நினைச்சிட்டு இருக்கான்னு தெரியல. என்னோட எண்ணம், சொல், செயல் எல்லாமே அதுலதான் இருக்குது. உனக்கு எல்லாமே மறக்குது. அதனால என் மனம் வெறுக்குது. என்னம்மா சொல்றா? அம்மைக்கு ஒண்ணும் புரியலையே. ஊருக்கு 10 நாள் போயிட்டு வந்தோம்லம்மா, அதுல எல்லாம் மறந்து போச்சு. உனக்கு எல்லாம் மறக்கலாம், ஆனா எனக்கு எதுவுமே மறக்காது. என்னோட எண்ணம், பேச்சு, மூச்சு, ரத்த ஓட்டம் எல்லாம் இதை நோக்கியே பாயுது. சாமி, என்னாச்சுமா? ஆஸ்பத்திரிக்கு போவோமா? எம்மா, நீ இப்படி கூறுகட்டத்தனமா பேசுறது எனக்கு சுத்தமா பிடிக்கல. இதுக்கப்புறம் நீ ஒரு செலிபிரிட்டியோட அம்மாவாக போறா. சாமி, நீ எப்பவுமே செல்ல விரட்டிட்டு தானமா இருக்கா? இதுக்கு மேல எந்த செல்லவே பெரட்ட போறா? ஐயோ கடவுளே, எனக்கு ஒரு ஞான சூன்யம் வந்த அம்மாவா பிறந்திருக்கு. சாமி, இல்லம்மா, நீதான் எனக்கு பிறந்திருக்கா. நம்ம போத விளையாடுறதை நிறுத்து. இன்னைக்கு என்ன நாள் தெரியுமா? நம்ம வாழ்க்கையில முக்கியமான நாள். இந்த நாள்ல மட்டும் நம்ம ஜெயிச்சிட்டோம், வர நாளெல்லாம் தானா ஜெயிச்சிடலாம். சாமி, எதுவும் விளையாட்டு போட்டியில சேர்ந்திருக்கியம்மா? எம்மா, நான் என்ன சிறு பிள்ளையா விளையாட்டு போட்டியில சேர்றதுக்கு? உன் மகள் ஜெயிக்க பிறந்தவள், இந்த நாட்டை ஆள பிறந்தவள். இன்னைக்கு தான் அந்த எலெக்ஷன் ரிசல்ட்மா. நான் தான் ஜெயிச்சேன்னு அறிவிக்க போறாங்க. என்னம்மா சொல்றா? நீ தான் ஜெயிச்சேன்னு அறிவிக்க போறாங்களா? அப்படின்னா நீ ஜெயிச்சிட்டியம்மா. எம்மா, இனிமேதாம்மா சொல்லுவாங்க, ஓட்டு என்ன ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படியே சாமி, நான் வேணா சீவிட்டு பண்ணட்டுமா? எம்மா, நான் ஜெயிச்சிட்டேன்னு தெரிஞ்ச பிறகு இந்த ஊரே திரண்டு நம்ம வீட்டுக்கு தாம்மா வரப்போகுது. அப்போ மாலைகள், மரியாதைகள் எல்லாம் கிடைக்கும். ஸ்வீட்டுகள், பட்டாசு எல்லாம் வெடிக்கும். பிறகு நீ எதுக்குமா தனியா ஸ்வீட் எல்லாம் செஞ்சுக்கிட்டு வரவிய கொண்டு வருவாங்க. வாமா, நம்ம 2 பேரும் சேர்ந்து எலெக்ஷன் ரிசல்ட் என்னாச்சுன்னு பாப்போம். சரி சாமி, டிவிய ஆன் பண்ணு. சரிம்மா. என்னது இது, என்ன சொல்ல மாட்டீங்கவே? என்ன எவ்வளவு நேரம் அவன் தெரியலையே. சீக்கிரம் டக்கு புக்குன்னு சொன்னா நல்லா இருக்கும். என்னதான் பண்ணிட்டு இருக்கவே? ஒண்ணுவனா எண்ணிட்டு இருக்கா உங்களுக்கு? அத டக்குன்னு அமுக்க வேண்டியதானே, எவ்வளவு நேரம் ஆக்கியாவப்பா. ஏ அப்பா, அவ்வளவு நேரம் ஆகுமா? அப்ப சோறு பண்ணிட முடியாது போல இருக்கே. சாப்பாடு ஹோட்டல்ல வாங்கினா ரூபாய் நிறைய ஆகுமே.
சும்மாவே ஆடுவாளே. செவிச்சிட்டானா சலங்கை கட்டின மாதிரிலாம் ஆடுவா. தம்பி சேகரி, நியூஸ் சரியா தான் சொல்லி அவளை பாரு. ஏக்கா அவங்க அங்க என்ன நிலவரமோ அத தான் இங்க சொல்லுவாங்க. எல்லாம் சரியா தான் கொஞ்சம் டிவி பாரு. ஷோ சோதனை பெருஞ்சோதனையில இருக்கு. நான் சப்போர்ட் பண்ண ஆள் தான் ஜெயிக்கும்னு நினைச்சேன். இந்த குடிமி ஜெயிக்கிறது எனக்கு பிடிக்கவே இல்ல. இந்த குடிமி கறிக்கல யார்ல ஓட்டு போட்டுப்பா? ஏக்கா அவ நம்ம ஊர்காரங்கள அதனால நலம் செய்வான்னு நினைச்சிட்டு எல்லாரும் ஓட்டு போட்டுட்டு போக்கா. அப்ப நான் இந்த ஊர்காரில பேதி இருப்பா. நீ எதுல இப்படி பேசிட்டு இருக்கா? ஏக்கா என்னடா இருந்தாலும் நீ வேற ஒருத்தருக்காக தான ஓட்டு கேட்டா. சாமி அப்படி இல்லக்கா அவளே நேரடியா களத்துல இறங்கிட்டா. அதனால நம்ம ஊர்காரங்கள எல்லாம் போட்டு போவே. ஆமா நம்ம ஊர்கார பிள்ளை பெரிய தொல்லை. இவளுக்கெல்லாம் இப்படி ஒரு வாழ் வரான்னு யார் கண்டா? ஜெயிச்சுட்டாங்க நம்ம வீட்டு முன்னால வந்து ஆடிட்டு கிடப்பா. கோபப்படாதீங்க, ஒரு ரவுண்ட் தான் என்ன சொல்லிருக்காங்க. என்ன இதே மாதிரி பல ரவுண்ட் என்ன சொல்லுவாங்க. அதெல்லாம் நீங்க கூட முன்னாடி வர வாய்ப்பு இருக்குக்கா. அப்படி இல்லாம வரேன். ஒரு தடவை வந்தாச்சு என்ன அதான முன்னால வரும். இல்லக்கா முடியற வரைக்கும் நமக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. அதனால கவலைப்பட வேண்டியதில்லை. அடுத்த சுற்றுலயே நீங்க முன்னாடி வரலாம். ஜெயிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குக்கா, கவலைப்படாதீங்க. ஷேய் பேசாம நானே நின்றுக்கலாம். அவருக்கு சப்போர்ட் பண்ணவே ஒரு பிரயோஜனம் இல்ல. முதல் சுத்திலே கவுத்தாச்சு. இனி அடுத்த சுத்து என்ன இருக்கு தலை சுத்தி போயிடும் நினைக்கேன். சும்மா நான் ஜெயிச்சிட்டேன். அப்படியேம்மா, அப்ப நான் வெளியே போய் பார்க்கட்டுமா? எதுக்குமா? ஸ்வீட், அரிசி, பருப்பு, பழம் எல்லாம் கொண்டு வரவளான்னு பார்க்கேம்மா. எம்மா நான் இன்னும் சொன்னதா இருக்கேன். இதெல்லாம் கொண்டு வர்றதுக்கு இல்ல சாமிமா, ஜெயிச்சதை எல்லாம் வரணும்னு நீ தானே சொன்ன. அதாம கேட்காம வெளியே போய் நின்னு பார்க்கட்டுமா? ஒண்ணு வேண்டாம், நீ சும்மா இருமா. இப்பெல்லாம் முதல் சுற்று முடிஞ்சிருக்கு. அதுல நான் முன்னிலையில இருக்கேன். அததான் பார்த்துட்டு நான் ஜெயிச்சிட்டேன்னு சொன்னேன். என்ன பல சுற்றுகள் வரும், அதை பார்த்தாதான் யாரு ஜெயிச்சா தோத்தான்னு தெரியும். அப்பதான் எல்லாரும் மாலையோடையும் மரியாதையோடையும் இங்க வருவாங்க. அதுக்கு முன்னாடியே போய் வாசல்ல நின்னு எதிர்பார்த்துட்டு நிக்காத. இதுக்கு மேல நம்ம கெத்தா இருக்கணுமா? இப்படி கெத்தா இருக்க கூடாது. சரி சாமி. ஷில்பா, சாமி வாழ்த்துக்கள். வாங்க செல்லம்மாக்கா. முதல் சுற்று முடிவுல உன் மகதான் முன்னிலையில இருக்காளா? டிவில சொல்லிட்டே இருந்தாவே. அதான் அங்க என்னால இருக்க முடியல ஷில்பா, இங்க ஓடி வந்துட்டேன். ஆமாக்கா, முதல் சுற்று முடிவுல என் மகதான் முன்னிலையில இருக்கா. என் மகா ஜெயிக்க பிறந்தவக்கா. இந்த ஓட்டுல அவதான் ஜெயிக்க போறா. தெரியும் ஷில்பா, எனக்கு முதலே தெரியும். என் ஓட்டு, என் புருஷன் ஓட்டு, என் புள்ள ஓட்டு எல்லாத்தையும் நான் சாமிக்கு தானே போட்டேன். அது மட்டும் இல்ல, பாக்குறவே கேட்கறவே எல்லார்கிட்டயும் சொல்லிட்டேன் சாமிக்கு தான் ஓட்டு போடணும்னு. அதனாலதான் எல்லாரும் சாமிக்கு ஓட்டு போட்டு தள்ளி இருக்க விட போறேன். நம்ம சாமி அதனாலதான் முன்னிலையில இருக்கா. ரொம்ப நன்றிக்கா. உங்க உதவியை மறக்கவே முடியாது. உட்காருங்கக்கா, டிவி பாப்போம். ஷில்பா, எதுக்கு இப்படி வேஸ்டா உட்கார்ந்து டிவியை பார்த்துட்டு நேரத்தை வீணாக்கணும்? நம்ம இப்பவே கேக்க வெட்டி செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிருவோமா? எதுக்குக்கா? முதல் சுற்று முடிவுல உன் மகதான் முன்னிலையில இருக்கான்னு சொல்லிட்டாவ. இனிமே என்ன அவதான் ஜெயிப்பா. நம்ம பெரிய ஹோட்டலா போய் பார்த்து கேக்க வெட்டி செலிப்ரேட் பண்ணிட்டு இருப்போம். சாமி, நீ என்னமா சொல்ற? ஆண்டி, எனக்கு செலிப்ரேட் பண்ண ஆசைதான். ஆனா ஃபைனல் ரிசல்ட் வர வரைக்கும் நம்ம கொஞ்சம் அமைதியா இருப்போம். எதுக்கு சாமி? ஆமா ஆண்டி, நிறை குடம் என்னைக்கு தழும்ப கூடாது. நான் நிறை குடமா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். அதனால கொஞ்ச நேரம் காத்திருப்போம். ஷில்பா, உன் மகளுக்கு பெரிய பதவியில இருக்கிறதுக்கான முழு தகுதி இப்பவே வந்துருச்சு. எப்படிக்கா சொல்றியே? செலிப்ரேஷன் வேண்டாங்கற பாரு. காத்திருப்போம், பொறுமையா இருப்போம் சொல்றா. நானா இருந்தா இப்பவே தெருவுக்கு ஓடி இருப்பேன். ஏக்கா, நான் அப்பவே ஓடணும்னு சொன்னேக்கா. என் மகதான் வீடையில. ஷில்பா, பதவிக்கு வரதுக்கு 10 பொருத்தமும் பக்காவா பொருந்திருக்கு மகளுக்கு. ஆமாக்கா, என் மக பெரிய ஆளா வருவான்னு பிறக்கிறதுக்கு முன்னாடியே வயிற்றுல இருக்கும்போது சொன்னாவே. அப்படியா? அதான் நடக்குது. உன் மக ரொம்ப பெரிய ஆளா வரப்போற. நடந்து முடிந்த 2ஆம் சுற்றில் முன்னிலையில் இருப்பது குடிமி சின்னம். டோபாமண்டை சின்னம் பின்னடைவில் நீடித்துக் கொண்டு இருக்கிறது. எம்மா, 2வது சுற்றுலயே நான் தான் முன்னிலையில இருக்கேனா? ரொம்ப சந்தோஷமா இருக்குமா? ஜெயிக்க போறது நான் தான். ஆமா சாமி, நீ தான் ஜெயிக்க போற. ஆனாலும் நான்
ஏறி எடுப்பா ஒன்னால தான் ஜெயிச்சிருக்கல. அவ வண்டியில ஏறி ஊர்வலம் பண்ணல, அதனால தான் ஓட்ட மாத்தி போட்டுருக்காவ எனக்கு போடாம. ஏக்கா நீ சப்போர்ட் பண்ணவரு யாரோ ஒருத்தரு சாமி அப்படி இல்லக்கா, நம்ம ஊருக்குள்ள நம்ம பக்கத்துல இருக்கப்ல அவ ஜெயிச்சினா கண்டிப்பா நம்ம ஊருக்கு நல்லது செய்வாக்கா. என்னல நல்ல ஜீவா, வீடு வீடா போய் எல்லாரும் காதலிங்கன்னு சொல்லுவா. அப்புறம் அவ ஆத்தாக்காரி சிலுப்பாவுக்கு ஒரு செலவு வைப்பா. மம்மி அவங்க மம்மிக்கு எதுக்கு செலவு பண்ண சொன்னா நானும் ஒரு செலவு பண்ணல. பேதி இருப்ப பெத்தமான, இது ரொம்ப முக்கியமான கேள்வி. பரிச்சையில கேள்விக்கு ஒழுங்கான பதில் எழுதிடாத. முட்டை வாங்கி வாங்கி பொரிச்சு தின்னு இங்க வந்து எனக்கு செலவு வைக்கன்னு கேளு. நானே வேதனையில சோதனையில இருந்துட்டு இருக்கேன். இப்ப எனக்கு செலவு ரொம்ப அவசியம். நடந்து முடிந்த 3, 4, 5ஆம் சுற்று முடிவில் குடிமி சின்னமே முன்னிலையில் இருக்கிறது. டோபமண்டை சின்னம் பின்னடைவையை சந்தித்துக் கொண்டு இருக்கிறது. நாசமா போச்சு. எல்லாத்துலயும் இந்த குடிமிக்காரி தான் முன்னாடி இருக்கலாம். இன்னைக்கு ஹோட்டலுக்குலாம் போய் சோறு வாங்க போவேண்டா, கஞ்சி வாங்கி குடிப்போம். ஏக்கா சாப்பாடுலாம் ஆர்டர் பண்ணியாச்சு, இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துரும். ஷோ கடவுளே, என் மகதான் ஜெயிக்க போறா. ஆனந்தம் ஆனந்தம் பாடும், மனமாசை ஊஞ்சலில் ஆடும். ஆயிரம் காலம் இந்த ஞாபக பூமலை தூவும். ஆனந்தம் ஆனந்தம் பாடும், மனமாசையின் ஊஞ்சலில் ஆடும். ஆனந்தம் ஆனந்தம் பாடும், மனமாசையின் ஊஞ்சலில் ஆடும். ஆனந்தம் ஆனந்தம் பாடும் மனமாசையின் ஊஞ்சலில் ஆடும். ஆனந்தம் ஆனந்தம். ஷில்பா பாரு, ஷில்பா போதும். என்னக்கா போதும் சொல்லிட்டியே. இப்பவே மொத்தமா ஆடி வீக் ஆயிடக்கூடாது. ஜெயிச்சதுக்கு அப்புறம் என்ன ஆட வேண்டியிருக்குல்ல. அம்மா செல்லம்மா ஆண்டி யாருமே எங்க சப்போர்ட்டுக்காக இங்க வரவே இல்லை, நீங்க மட்டும் தான் வந்து உட்கார்ந்துருக்கீங்க. உங்களுக்கு ஸ்பெஷலா ஒரு ட்ரீட் இருக்கு. நிஜமாவா? அம்மா செல்லம்மா ஆண்டி நீங்க தானே ஃபர்ஸ்ட்ல இருந்தே எங்க கூட இருக்கீங்க, கண்டிப்பா இன்னைக்கு உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் ட்ரீட் இருக்கு. சரி சரி. ஆமா, ஜெயிச்சதுக்கு பிறகு இந்த ஊர் முழுக்க எல்லாருக்கும் போய் நன்றி சொல்ல போனோம்ல. எதுல போவா? அதான் இருக்கவே இருக்கு ஜீப், அதுலயே போகும். பிரச்சாரத்துக்கு அதுல தானே போகணும். பிரச்சாரத்துக்கு அது வாக்கே. ஆனா இப்ப நீ ஜெயிக்க போறல்ல, இதுக்கு ஜீப் எடுத்துட்டு போய் நன்றி சொன்னா நல்லா இருக்காது. ஒரு பெரிய ஃப்ளைட்டா பார்த்து பிடிச்சோமே. இன்னொரு ஃப்ளைட்டா? ஆமா, அதுல உட்காந்துட்டு பறந்துகிட்டே எல்லாருக்கும் நன்றி சொன்னாதானே புதுசாவும் இருக்கும் சிறப்பாவும் இருக்கும். நான் பிளைனுக்கு மேல உட்காந்துக்கிட்டே, நீ உங்க அம்மாவும் ஜன்னல் சீட்ல உட்காந்துக்கிடுங்க. அப்படியே போற பக்கத்துல எல்லாருக்கும் நன்றி சொல்லிட்டே போவோம். சரி செல்லம்மா ஆண்டி, இந்த ஐடியா புதுசா தான் இருக்கு. பிளைன் பிடிக்கணும்னா அதுக்கு செலவு அதிகமாகும்ல. ஓ மாவா, இதுக்கு மேல என்ன சாதாரணமான ஆளா? பெரிய செலிபிரிட்டி ஆக போறா. ஃப்ளைட்ல கார் பிடிக்க மாதிரிதான். என்னமா சாமி?